ஹலோ, என்னடா நான் எங்க இருக்கீங்க? இது ஏன் வேலை? எங்க இருக்க என்ன விஷயம் சொல்லு. சீக்கிரம் வாங்க, நான் ஷூட் போகணும். டேய், இன்னும் நீ மாறவே இல்லையாடா? ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி கூப்பிடுது. எடிட்டர் கத்திட்டு இருக்காரு, மேட்ச் எல்லாம் முடிஞ்சு ஷூட் போகணும் வாங்க. எடிட் கத்துறானா? ஒழுங்கா எடிட் பண்ண சொல்லி நம்ம திறமை கத்தின இருப்போம். கேமராலாம் ஆடுது, நான் சீக்கிரம் ஷூட் போகணும் வாங்க. அடுத்து அவனை சொல்லுவான், பயப்படுவான், வேற ஒன்றும் கிடையாது. சரி பரவாயில்ல வாங்க. சரிடா, வரண்டா இருடா. என்னன்னு அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்னடா ஷூட் போகணும், இப்போ மேட்ச் முடிஞ்சு தெரியுமா தெரியாதா? என்னடா மேட்ச் முடிஞ்சுச்சு? டபுள் டிஜிட் ஸ்கோர்னு. டேய், என்னாச்சு? ஆர்சிபி இந்த வருஷம் ஃபுல்லா போட்டு பொல போனது எல்லா ரெக்கார்டையும் வச்சிங்க. அவங்களுக்குன்னு இருக்குது அந்த லோயஸ்ட் ஸ்கோர் 49, அதையும் உடச்சிட்டீங்களா? இப்போ ஆர்சிபின்னு என்னடா இருக்குது? நீங்க அவ்வளோ எமோஷன் வரவங்களுக்குலாம் ஒன்றும் நடக்கல. 80+ ஸ்கோர் தான். இந்த ரெக்கார்டை மட்டும் ஆர்சிபியால் மட்டும்தான் திரும்ப உடைக்க முடியும். டோன்ட் வரி. சொல்லிக்க அதாவது இருக்குடா. போற பார்க்க பார்த்தா அடுத்த வருஷம் 9 டீம் தான் ஆடும் போல இருக்கு. ஏன் ஆர்சிபின்னு ஒன்று இருக்குது, மறந்துடுவாங்க போல இருக்குடா. உமன்ஸ் பிரீமியர் லீக் ஈசாலா கப்பு நமது அங்க ஆரம்பிச்சுதுடா. அந்த புள்ள ஜெயிச்சுட்டு நமதேன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இனிமேல் நமதே கிடையாது, நமதுன்னு சொல்லிட்டு போச்சு. நீ சொல்லிட்டு போயிட்ட, இங்க வெளுக்கிறாங்க அப்பா விராட் கோலி மைண்ட் வாஷ் கேட்டு. டியர் ஃபேன்ஸ், நாங்கள் ஆர்சிபி ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது, நடக்கிற விஷயத்தை அப்படியே சொல்கிறோம், பார்த்துக்குங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நாங்கள் ஆர்சிபியை கலாய்க்குன்னு நினைக்கல, ஆனால் கலாய்க்காமல் இருக்க முடியல. இல்லை நாங்கள் கலாய்க்கல, ஆனால் கலாய்க்காமல் இருக்க முடியல. நான் எதுவும் சொல்லலை, அதுதான். அப்படிலாம் சொன்னேன், சொல்லி எழுதி ஊற்றி நீ தானே. சரி, வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு நான் உங்கள் நித்தீஷ். அதை பற்றி நான் என்ன பேசணும் நீயே சொல்ல. என்ன பேசுறது இருக்குது? 89ல் அவுட் ஆகிட்டாங்க, ஆல் அவுட்டு. அதுக்கு ஹோம் பிச்சில் விளாண்டுருக்காங்க. இது வரைக்கும் அகமதாபாத் ஸ்டேடியம்னா சும்மா அலற விடுற மாதிரி இருக்கும். இவ்வளோத்துக்கும் வேர்ல்டு கப் ஃபைனல் அங்கே தான் நடந்திருக்கு. போன வருஷம் ஃபைனல் ஐபிஎல்லும் அங்கே தான் நடந்துச்சு. அந்த மாதிரி பெரிய ஸ்கோரை பார்த்த அந்த ஸ்டேடியத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கொடுத்தா நியாயமா இருக்குமா? ஸ்டேடியம் விடுங்க, இந்த ஐபிஎல் 2024ல 200ங்கிறதே நார்மலா இருக்கு. அவன் 200 வச்சு நிற்கிறானுங்க. 100 அடிக்க முடியலப்பா. 100 அடிக்க முடியல. இதான் எனக்கு சர்ப்ரைஸ் தான் இருக்குது. அதுவும் ஜிடி மாதிரி நெக்ராஜியை வச்சுட்டு எப்படி உங்களால முடியல? எனக்கு புரியல. இன்னைக்கு மௌன விரதத்துல இருந்து போறோம் தெரியல, இருந்திருக்கலாம். மேபி மௌன விரதமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதனால டெல்லி தப்பிச்சிட்டாங்க. நம்ம தலைநகர் தப்பிச்சு இந்த டைம்ல எது பேசினா அடிப்பாங்கடா. டெல்லி தப்பிச்சிட்டாங்க, டிசி தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல பார்த்து பேசணும், தெரியல எலெக்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படியா? நம்ம யார் ஓட்டு போடுறேன்? அதான் நானும் கேட்க வந்தேன். முதல்ல தான் நான் முந்திக்கிட்டேன். ஓகே, ஆனால் என்னதான் இருந்தாலும் டிசியில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. முகேஷ் குமார் 3 விக்கெட் இருந்தாரு, வேற லெவலில் பவுலிங் போட்டிருந்தாரு. 2.3 ஓவர் தான் போட்டிருந்தாரு. அதுக்கே 3 விக்கெட் இருந்தாரு. அவர் கூட இஷாந்த் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு பத்தியா, கலைக்கிறாரு. 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க? இல்லடா, அது மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜோக்காக முடி சொன்னோம். எல்லா இன்னிங்ஸ் ஃபுல்லாக பார்த்து தான் வரோம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்ன சாப்பிடலாம் வெளியே போயிட்டு வந்தேன். மேட்ச் முடிஞ்சுன்னு எடிட்டர் கால் பண்ணாரு. ஐயோ, அதான் நிலைமை. அடப்பா, என்னடா இது? நான் ரிசர்வ் பண்ணிட்டு செம்மையா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் பேச விட்டேன்னா என்ன மாட்டி விட்டுருவீங்க. ரிஷப் பண்ட் பார்த்த நாட் அவுட் 19. விக்கெட் கீப்பிங்லயுமே 2 ஸ்டம்பிங் 2 கேட்ச் எல்லாமே செமையா பண்ணியிருந்தாரு. சரி, அதான் பவுலிங் வந்து கலீல் அகமது நல்லா போட்டிருந்தாரு. ஒரு ஓவர் மேடின் ஓவர் பண்ணியிருந்தாரு, பார்க்க செம்மையா இருந்துச்சு. உண்மையா டிசியோட பவுலிங் செம்மையா இருந்துச்சு. என்னன்னா ஸ்டப்ஸ்லாம் வந்து 2 விக்கெட் எடுத்துட்டு போனாரு ஒரே ஓவர். இன்னைக்கு வந்து அந்த விக்கெட் வழங்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. எல்லாருமே விக்கெட் கொடுத்துக்கினே இருந்தாங்க, பார்க்க செம்மையா இருந்துச்சு. ஆனா ஜிடிக்கு இந்த நிலைமைன்றதை நான் யோசிச்சு பார்க்க முடியல. நிதிஷ், ஜிடி வந்து நிலைமை வரக்கூடாது. ஜிடி ஒரு நல்ல பேட்டிங் லைனப் உள்ள டீம். ஜிடி வந்து இந்த ஐபிஎல் 2024 மிட் ஓவர்ல அதிகமான விக்கெட் கொடுத்த டீமா இருக்காங்க. அதனாலே இந்த நிலைமை அவங்களுக்கு. அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா, இல்ல கம்மியான 6 அடிச்ச டீமும் ஜிடி தான் பாருங்க. ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல இருந்திருந்தா, ஏன்னா கடைசி 4 ஓவர்ல கம்மியான சைக்கிள் வச்சிருக்கதும் ஜிடி தான். அதான் அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா, அதான் அவாய்ட் பண்றேன்னு தெரியல. வேற கண்ணு நீ பாரு, என் தலைவன் ஏர்போர்ட்ல எப்படி இருந்தாரு பாத்தீங்களா? ஃபேஷனபிளான ஆளு. இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அதே நிலைமையில தான் இருக்கு. பார்த்து பேசுங்க. ஃபேஷனபிளான ஆளு, மாசா என்ட்ரி கொடுத்தவன தலைவன். என் தலைவனை ட்ரோல் பண்றீங்க. அது மட்டும் இல்ல, பிசிசிஐ சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். என் தலைவன் வந்து இனிமே பவுலிங் சரியா போட்டாருன்னா மேபி T20 வேர்ல்டு கப் எடுப்பாரு. கவலையே கிடையாது, எங்களுக்கு ஐபிஎல் இருக்குது. ஐபிஎல் கோசம் தான் ஆடுனுங்கிறோம் நாங்க. அடுத்த வருஷம் நான் தான் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனு. ஊ ஊ ஊ அப்படின்னு நான் உங்களை பார்த்து பண்ணேன்டா. இப்ப நானு ஏன் தைரியம் மட்டும் தான் ஓட வச்சுட்டு இருக்கு. எதுக்கு நான் ஹர்திக் பாண்டியா மாறேன்னு தெரியல. ஆனா எந்த நம்பிக்கையில வந்து நிதா அம்பானி மேல நம்பிக்கை போட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் நம்பிக்கை தான், எல்லாம் நம்பிக்கை தான். கொஞ்ச நாள் அந்த நம்பிக்கை வேற ஒருத்த மேல மாறும். இஷான் கிஷனா, பும்ராவா, ஸ்கையா, ரோஹித் சர்மா தான் அடுத்த டீம்ல இருக்க மாட்டாராமே. மென்டாரோட பையன். மென்டாரோட ஐயோ. சரி, ஓகே, மேட்சுக்குள்ள வருவோம். டிசியோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு. அவங்களோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா, 9வது இடத்துல இருந்தவங்க இப்போ 6வது இடத்துக்கு தங்கிட்டாங்கன்னு பாத்தீங்களா? அடிச்சு பிடிச்சி மேலே போயிட்டாங்க. இன்னும் 7 மேட்ச் இருக்கு. 7க்கு 5 எப்படியா ஜெயிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ல வருவாங்க.
ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ இன்னைக்கு வார்னர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இல்லாம மார்ஸும் இல்ல, பட் இருந்தாலும் மேட்ச் ஈஸி பண்ணிட்டாங்க. சொன்ன பாரு, இந்த பக்கம் வந்த செகண்ட் ஹாஃப் வந்து நீ இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு என்ன சாப்பிட்ட? இட்லியா தோசையா? இது வச்சுட்டு போ. மெக்கருக்கு போனாட்டி பேசின பையன் மொத்த பாலே 6. வாட் அ கான்ஃபிடன்ட் லெவல். அவர் வந்து அடுத்த வருஷம் டிசிக்கு ஆறாரு இல்லையோன்னு தெரியாது. T20 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா டீமுக்கு கண்டிப்பா ஓபன். அது நான் ஒரு மீம் பார்த்தேன், மேக்ஸ்வெல் வந்து மெக்கர் கிட்ட சொல்ற மாதிரி, தம்பி இது IPL அடிக்காத, வேர்ல்டு கப் வர போகுது, அதுல அடிக்கணும் நாம. ஏன்னா எந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஹெட்லாம் செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க மறந்துட்டாங்க அவர் ஆஸ்திரேலியன் பிளேயர். உண்மையா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, கமெண்ட்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ரொம்ப கவலைக்கிடமா நல்ல இருக்குது ஸ்டாருக்கு மேக்ஸ்வெல். ஆனா அவங்க எல்லாருக்கும் எல்லோ ஜெர்சியை கொடுங்க, வேற லெவல்ல பெர்ஃபார்ம். கமின்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன இங்க 20 கோடி கொடுத்தாங்க, அடுத்த வாட்டி 30 கோடி கொடுப்பாங்கன்னா T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல இருந்து அவர் டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான். அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவர் டிராப் பண்ண போறேன்னு. அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அப்படி சுத்தி வாங்க, கரெக்டா இருக்கும் கணக்கு. பர்பிள் கப் லிஸ்ட்ல இருக்காரு தெரியுமா அவரு. கமெண்ட்ஸ் 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாரு அவர். 9 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், அவரு செம்மையா பவுலிங் போட்டுருக்காரு. அண்ட் SRH செம்மையான கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் நினைக்கலாம் பேட்டிங் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே ஐடியாவும் செம்மையா இருக்கு. நீங்க பாருங்க, பவுலிங் ரொட்டேஷன் பாருங்க. கிளாஸ்ல போன மேட்ச் 1 day 1 இருக்குன்னு கூட ஒரு நல்ல மூவ் தான். அதனால வேற லெவல். இந்த மேட்ச்ல பேச எதுவும் இல்லைன்னு தெரியுது. அதுக்காக SRH திரும்ப புகழ்ந்துருக்காங்க. 90 ரன்ல யாரா முடிச்சு சொன்னா உங்களை? 90 ரன்ல என்னடா பேசுவேன்? இந்த சைடு 3 பவுலரை பத்தி பேசாச்சு, இந்த சைடு ரிச்சப் பண்ண மட்டும் நல்லா அடிச்சா அப்படி சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பேசினா இந்த சைடு ரிக்கி பாண்டியோட கோச்சிங் நல்லா இருந்துச்சு, இந்த சைடு ஆசிஷ் நகரா நீ மௌன விரதத்துல இருக்காரு, அதனால மேட்ச் இப்படி ஆயிடுச்சு. போதுமா? அவ்வளவுதான் மேட்ச். இழுத்து மூட்டு பொட்டலம் கட்டி போடா. டேய் அதே மாதிரி சொல்றேன், இந்த RCB மேட்ச் ரிவ்யூ எல்லாம் கேட்டு வந்துடாத. அதெல்லாம் சொல்ற ஐடியா தான் கிடையாது. நான் முடிச்சுட்டு போலாம். அது ஒன்று சொல்லணும்னு நினைச்ச ஒரு பஞ்சு வேணா ஓடி எப்படி அடுத்த மேட்ச் தோத்துருவாங்க. அதுல சொல்றேன் டாட்டா. என்ன முடிச்சுட்டு போலானே? நீ முடிச்சுட்டு வாடா. ஈஸியா கப் நமது. ஓகே, GTVS DC மேட்ச் ரொம்ப ஈஸியாவே 9 ஓவர். பேச ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு புரியலடா. அவனுக்கு நான் சொல்லிட்டேன் வாடா. 9 ஓவர் முடியறதுக்குள்ள DC மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் 4 நிமிஷம் முடியறதுக்குள்ள வீடியோ முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ நானும் போயிட்டு வரேன். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணி கேட்கிறேன். போதுமான்னு கேட்டேன்.